ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. மனசு ஒரு மாதிரி பாரமாக இருந்தது. சரி, ஓகே, சனி பகவான் கோயிலில் போகலாம். அங்கே சனி பகவானையும் கும்பிட்ட மாதிரி இருக்கும், விநாயகர், சிவன் எல்லாத்தையும் கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, போகலான்ட்டு போனோம். சாமி கும்பிட போகிறது நான் வந்து என்னோடய மனபாரங்களை கடவுள் குறைக்கணுங்கிறதுக்காண்டி அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் இருக்காரா என்னங்கிறது முதல்ல எனக்கு தெரியாது. நம்ம செஞ்ச கர்மா வினைகள் தான் நம்மளை பின்தொடரும். நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. ஏன்னா கோயில் குளத்துக்கு போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அந்த மனக்குழப்பங்கள்லேருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காண்டி தான் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரும் காஞ்சாபுரத்தில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு போனோம். முதல்ல போய் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போன உடனே ஒரு அண்ணாச்சி வந்து கேட்டு திறந்து விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் முதல்ல வந்து சிவன் கோயிலில் தான் சாமி கும்பிட்டோம். முதல்ல விநாயகரை கும்பிட்டோம். விநாயகருக்கு வந்து 2 நெய் தீபம் ஏற்றிட்டு அப்புறம் பத்தி சூட நாங்கள் கொண்டு போனதெல்லாம் வச்சு பொருத்தி சாமி கும்பிட்டோம். விநாயகரை கும்பிட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயில் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆள் வந்து ரொம்ப குனிஞ்சு தான் உள்ளே போகணும். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன். சனி பகவான் கோயில், இந்த சிவன் கோயில் எல்லாமே ஒரே இடத்துல தான் காஞ்சாபுரத்தில் இருக்குது. ஆனால் என்ன, இது வந்து ரொம்ப போகிறதுக்கு வந்து சரியான ரூட்டு கிடையாது. அதனால் வந்து கோயில் அப்படியே இருக்குது. மற்றபடி மெயினில் இருந்துச்சுன்னா இந்த கோயில் வந்து இன்றைக்கி எவ்வளவோ பெரிய பிரசித்தி பெற்றிருக்கோம். அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போனோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம ரொம்ப குனிஞ்சு பில்டிங்கே பார்த்திங்கன்னா பூராமே கல்லால் தான், அந்த இது குட்டியோண்டு தான், கல்லால் தான் ஃபுல்லாக வந்து அந்த கோயில் இருக்கும். விநாயகரை கும்பிட்டுட்டு ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அப்படியே வந்து நாங்கள் அங்கே தான் பக்கத்துலேயே தான் அந்த ஒரு வெள்ளை கலர் பில்டிங் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து சிவன் கோயில். பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கல் தான், வந்து கல்லுலேயே இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இவ்வளோ தான். நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா உள்ளே குனிஞ்சு தான் போகணும், இல்லைன்னா தலை முட்டிடும். சுற்றி அது ஏதோ இன்னொருத்தருக்கு சொந்தமான இடம் போல் இருக்குது. அவர் ரைஸ் மில்ல, ஆடு மாடு, அப்புறம் கொஞ்சம் விவசாயம் எல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் இந்த அவரோட இடத்துக்குள்ளே இருக்கா என்னங்கிறது தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. நான் போய் பார்த்தீங்கன்னா பத்தி சூடெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சிவனுக்கு வந்து சூடம் பொருத்தி வச்சு தீபம் அதெல்லாம் காட்டிட்டு என் மனசில் உள்ள பாரங்கள்லாம் வந்து நான் சொன்னேன். என்ன தான் நம்ம கடவுள் கோயில் கொலன்னு சொல்லி அழிஞ்சால் கூட நம்ம என்ன செய்கிறோமோ அதுதாங்க நமக்கு வரும், நம்மளோட கர்மா. அதான் சொன்னேன் இல்லையா, நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது அப்படின்ட்டு. என்னை பொறுத்தளவு கோயில் உலகத்துக்கு போகிறது வந்து மனசில் வந்து கொஞ்சம் அந்த பாரங்கள் குறைஞ்சி ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் கோயில் உலகத்துக்கு போவேன். கடவுள்கிட்ட போய் சொன்னால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம நல்லது செஞ்சால் நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுதான் நமக்கு நடக்கும். மன ரிலீஃபுக்காண்டி தான் போவேன். அப்படி தான் போய் சிவன் கோயிலில் போய் நல்லா மனசார நல்லா சாமியை கும்பிட்டுட்டு என் மனதில் உள்ள பாரங்கள்லாம் சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடு, மனசில் உள்ள பாரங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி விடு. நம்ம மனுஷங்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதை வந்து அவங்க பப்ளி பண்ணுவாங்க. மனுஷங்கிட்ட சொல்கிறதும் சரி, நியூஸு ஒரு நியூஸாக வந்து அதை வந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தெய்வங்கள்கிட்ட நம்ம போய் முறையிடுறப்போ அது யார்கிட்டையும் சொல்ல போகிறதும் கிடையாது. நமக்கும் வந்து ஒரு மன ரிலீஃப் கிடைக்கும். மனுஷங்கிட்ட சொல்லிட்டு ஐயா அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களே, இவங்ககிட்ட சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகிறத தவிர இந்த மாதிரி கோயில் குளங்களில் போய் நம்ம மனசோட கஷ்டங்களை அங்கே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரிலீஃபாக வரலாம். அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் அப்படி போனோம். சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் கற்பூர ஆராதனைலாம் காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இந்த 3 கோயிலுமே பக்கத்தில் தாங்க. ஒரு 10 ஸ்டெப் 5 ஸ்டெப் அதுக்குள்ளே தான் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவான் கோயிலுக்கு வந்தோம். இதுதான் சனி பகவான் கோயில். ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய வீடியோகளில் போட்டிருப்பேன். இந்த அரச மரம் வந்து ரொம்ப பழமையான வந்து அரச மரம்னு சொல்லிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு 9 சுற்று சுற்றிட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் மார்னிங் போய் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி பூ எல்லாம் போட்டு சாமி தீபமெல்லாம் ஏற்றி விட்டுருக்காங்க போல இருக்குது. நாங்கள் போகிறப்போ அந்த தீபமும் எரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் நானும் போய் தீபம் போட்டு பத்தி சூடெல்லாம் போட்டு சாமிக்கு ஒரு ஆராதனை காட்டிட்டு அந்த அரச மரத்தை ஒரு 9 சுற்று சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியான, அதான் சொல்கிறேன், இந்த 3 கோயிலுமே வந்து ரொம்ப பழமையான கோயில் தான். விநாயகர் எப்படின்னு தெரியாது. ஆனால் சிவனும் சனி பகவானும் ரொம்ப பழமையான, இங்கேருந்து புடிமண் எடுத்துகிட்டு போய் தான் குச்சனூரில் வச்சதெல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். இந்த மரமே வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அந்த மரம் ஸ்ட்ராங்காக வேர் போட்டு திருப்பி இப்போ வந்து நல்லா பசுமையாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பழமையான கோயிலுன்னு சொல்லுவாங்க. அதனாலே கொஞ்சம் ஒரு சனிக்கிழமை மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி கோயில் குளங்களில் போய் நம்ம பாரங்களை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மன ரிலீஃபாக வரலாம். அப்படியே சரின்னு சொல்லிட்டு சனி பகவானுக்கு வந்து நான் கொண்டு போன பத்தி சூடை எல்லாம் பொருத்தி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே 9 சுற்று சுற்றிட்டு அப்படியே வந்துட்டோம். வர்ற வழியில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம்
இந்த பூச்செடி இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல, நாங்கள் வர வரல ஒரு பாட்டி விற்று நல்ல பயங்கர வெயில் பயங்கர 12:15 தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். நல்ல வெயிலாக இருந்துச்சு. தண்ணி கூட நாங்கள் எடுத்துகிட்டு போகல. வெள்ளரிக்காயை பார்த்த உடனே வெள்ளரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக தான் இருந்தது. ஆனாலும் சரி பரவாயில்ல, வீட்டில் போய் நம்ம கொஞ்சம் சீவி கட் பண்ணி காரப்பொடி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.